ப்ரோ ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் எப்படி பண்ணீங்க? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பொதுவாக வந்துண்ணே காதல் பண்ணுறதே ஒரு சாவக்கடாக நான் நினச்சிக்கிறீங்க. எவந்தே இப்போ காதல் பண்ணிட்டு உண்மையாக இருக்கான் பூரா 1 மாதமோ 2 மாதமோ கழட்டி விட்றாங்க. அது பிள்ளைகளுக்கு வந்து தெரியவும் மாட்டேங்குது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இவன் தான் என்னோட பெஸ்டி, இவன் தான் என்னோட உலகம், இதே என்னோட இது அப்படின்ற மாதிரி கனவுன்ற மாதிரி வாழ்ந்துட்டுறாங்க. ஆனால் காதல்ன்றதை சொல்கிற பொறுத்த அளவுக்கு இருந்துச்சு. காதல் உண்மையான காதல், சின்சியரான காதல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் உலகத்தில் அது எதுவுமே நீங்கள் எதிர்பார்த்துறாதீங்க. அது வேஸ்ட். உங்களுக்கு உண்மை காதலை நான் தேடி பார்க்கிறேன். ஏமாத்தம் தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பசங்களை எவனும் பார்க்க மாட்டேன்றாங்க. சும்மா திர கஞ்சா குடிச்சு திரவேன், சாராயம் குடிச்சு திரவேன் நல்லா பார்க்குறாங்க. வந்த கண்ணு குட்டி நான் இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது. அதனால காதல்ன்றது ஒரு ஏமாற்றம் தான் ப்ரோ. பாய்ஸை பொறுத்த அளவுக்கு கேர்ள்ஸுக்கும் அது சில பேர்த்துக்கு ஏமாற்றத்தில் போய் முடியும். அது வந்து ஒரு 100ல் ஒரு பேசிக்கிட்டு இருக்கல உண்மையாகவும் பண்ணுறாங்க, ஒரு சில பொண்ணுங்க பொய்யாகவும் பண்ணுறாங்க. டைம் பாஸுக்கு பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ அந்த மணிக்கு பசங்க இருந்தாங்கன்னா அப்போ பொண்ணுங்களை எப்படி நம்புறது, அந்த மணிக்கு தான் போயிருக்கோம். ப்ரோ நீங்கள் பேசுகிறத பார்த்தா ரொம்ப அடிபட்டுருப்பீங்க போலையே. ப்ரோ அடி மட்டும் பல்ல ப்ரோ, ரொம்ப இதாக இருக்கேன் ப்ரோ, டார்ச்சரில் இருக்கேன் ப்ரோ. இந்த உலகமே வேணான்ற அளவுக்கு வந்திருக்கு ப்ரோ. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அந்த அளவுக்கு இதில் இருக்கேன் ப்ரோ. அதனால தான் ப்ரோ பாய்ஸுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், காதல் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டியாக ஒரு நல்ல ஒரு கேர்ளாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் காதல் பண்ணலாம். உங்கள் மனசுக்கு தெரியும் இவ தான் உங்களுக்கு உலகம், இவ தான் உனக்கு ஒய்ஃப்ன்ற மாதிரி அவங்களுக்கு மட்டும் நீங்கள் காதல் பண்ணுங்கள். இந்த ஒரு பொண்ணை பார்த்த அந்த செகண்ட்லேயே நம்ம மனசு சொல்லும், இப்போ தாண்டா அவன் கொண்டாட்டி. சும்மா ஓட்ட கேஸு, கழட்டி விடுற கேஸு, இந்த மாதிரி பிள்ளையதான் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுகளுக்கு சொல்கிறது தான் காதல் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. காதல் பண்ணுறது இனி மாதிரி சிங்கிளாக இருந்துட்டு போங்க. உங்களுக்கு சிங்கிள் பசங்க நல்லா பெஸ்ட்டியாக இருக்கும். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ப்ரோ நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா கேட்டு தெரிஞ்சுக்கிருவோம். ப்ரோ நான் சிங்கிள் தான். இப்போ ரீசெண்டாக தான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிருக்க போய் இப்போ என்கிட்டையும் பேசுகிறாள், அந்த பொண்ணும் பேசுது. இப்போ எங்களுக்குள்ளே என்னன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இப்போ பழகிக்கிருக்கோம். இப்போ அதே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு நாங்கள் கொஞ்சம் மெயின்டைன் ஆனதான். ப்ரோ அவங்களுக்கு நீங்கள் இந்த லவ்வர்ஸ் டேக்கு ப்ரப்போஸ் பண்ணால் அது எப்படி பண்ணுவீங்க? ஸோ அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதா இருந்தாலும் நான் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மணிக்கு அந்த பொண்ணை ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் பண்ணலாம்னு இருக்கேன். ப்ரோ இந்த காலத்தில் யார் ப்ரோ ட்ரூவாக லவ் பண்ணுறா, பசங்களா பொண்ணுங்களா? இப்போ விரும்பி பார்த்தீங்கன்னா பசங்க தான் விருப்பப்படி பண்ணுறாங்க. பொண்ணுங்களோட மனசுக்கு ஏற்ற மணிக்கே பசங்க மாட்டாங்கன்னா அது ரெண்டுமே இப்போ இதாகிக்கிறோம், ட்ரூ ஆகிக்கிறோம் அந்த லவ். அந்த பையன் நினச்சி அந்த பொண்ணுகிட்ட நானும் பேசி எல்லாம் ரெடி பண்ணி இந்த மணிக்கு சொல்லி வச்சிட்டானா சரி எனக்கு ஓகே, உனக்கு ஓகேனா நான் வீட்டில் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த மணிக்கு பேசிட்டாங்கன்னா மற்றபடி அந்த லவ் வந்து ட்ரூவில் வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ப்ரோ உங்கள் லவ்வர்கிட்ட ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்களே, அது எப்படி பண்ணீங்க? சீக்கிரமாக தான் பண்ணேன். 12th ஸ்டாண்டர்டில் கரெக்டாக ஸ்கூல் டைம் முடிகிற போகிறப்ப 2 பேரும் வெள்ளனா வந்துடுவோம், கிளாஸ்க்கு வந்துடுவோம். வெள்ளனா வந்தோடனே 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ பேசிக்கிட்டே இருக்கப்ப சொன்னேன், அந்த மாதிரி எதாவது சொன்னால் கோச்சிக்கிறியா அப்படியா எதாவது கேட்டேன். அதுக்கு மேலே நாங்கள் ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருந்தோம். இல்லை நான் எதுவும் கோச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அது நீ சொல்ல போகிற பொறுத்து இருக்குன்னு சொன்னேன். ஓகே சரி அப்போ சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடிட்டேன். தேம்பார் ஓட்டம். ஸ்கூல்லேயே லவ்வை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ டேலண்ட்டு பாருங்கள். நாங்கள்லாம் அப்போலாம் 90 கிட்ஸு பக்கத்தில் போகவே பயப்படுவோம். சரி ப்ரோ இந்த லவ்வர்ஸ் டேக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க மறுபடியும்? லவ்வர்ஸ் டேக்கெலாம் ஒன்றும் இல்லை, இப்போ ஃபோனில் தான். அவள் காலேஜுக்கு போயிடுவான், நான் என் காலேஜுக்கு போயிடுவேன். 2 பேரும் ஃபோன்லேயே உட்காந்து லவ் பண்ணலாம்னு இருக்கோம். அவ்வளோதான், வேறு எந்த பிளானும் இல்லை. ஃபோன் வந்து அது உடைக்கணும். நேராக போய் ப்ரப்போஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஃபோன்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகுது ப்ரோ, என்ன பண்ணுறது? என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலை. 5000 வேணும், எங்கிட்ட கூப்பிட்டு போகணும், செலவழிக்கணும். அதனால ஃபோன்லேயே வச்சுட்டு மற்ற நாள் என்னைக்கா கூப்பிட்டு போய்க்கிறோம். ஓகே ப்ரோ. நம்மளுக்கு எல்லா நாள் வேலை டெஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணிடுங்க. எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? எப்படி க்யூட்டா ரெமோ மாதிரி REMO லவ் யூ அப்படிலாம் வேணாம். நம்ம எப்படி ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க? அந்த கேமரா பார்த்து உங்கள் ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஆமாம் லவ் யூ செல்லம். லவ் யூ செல்லம்.